நல்லா தான் போகுது. நல்லா பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி இல்லை அந்த அளவுக்கு வரல இது வந்து, ஆனால் ஒரு புதுசாக நல்லா இருந்துச்சு. ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் கிரெடிட்ல அவெஞ்சர் டூம் இந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருந்தாங்க? டூம்ஸ்டே ரெஃபரன்ஸ் மட்டும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. படத்தில் வில்லன்லாம் நல்ல கெலக்டர்ஸ் நல்லா காட்டியிருந்தாங்க. பழைய இதை விட இங்கே நல்லா காட்டியிருந்தாங்க. மெட்ரோ பஸ்டல் ஆக்டிங்லாம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிஜிஐ மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, மற்றபடி முக்கியமான ப்ரோ வந்து பழைய அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பழைய நல்லா இருந்துருக்கு ப்ரோ. செகண்ட் பேக் கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம் ப்ரோ. இது ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, ஸ்லோவாக இருந்துருக்கு ப்ரோ. ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி அந்த டூம் அந்த இதில் கேரக்டர் ஏதாவது டூம் லைட்டாக ஸ்போர்ட்ஸ் கிரியேட்டர் மட்டும் காமிச்சிருக்காங்க ப்ரோ. பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த மாதிரி கூட மெட்ரோ பஸ்டல் ஆக்டிங்லாம் அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துருக்கு ப்ரோ. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது, ஸ்டோரி மட்டும் நல்லா எழுதிக்கலாம் ப்ரோ. ப்ரோ படம் பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட்ல எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. மெட்ரோ பஸ்டல் அவங்களாம் எப்படி எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது ப்ரோ. போஸ்ட் கிரெடிட்ல அவெஞ்சர் டூம் அந்த மாதிரி ஏதாவது யாராவது ஹீரோஸ் வந்துருக்காங்க? அதான் டாக்டர் டூமுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. டோனி ஸ்டார்க் வந்திருக்காரு, டோனி ஸ்டார்க் கேரக்டர் டாபர்ட் ஜூனியர் வந்திருக்காரு, நல்லா எடுத்திருந்தாங்க. பேஸ் காட்டல, ஆனா சும்மா பேக்ரவுண்ட்ல பேக் சைட் போஸ்ட் மட்டும் காட்டி ஓட்டிட்டாங்க. மியூசிக்லாம் நல்லா இருந்தது ப்ரோ.